யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதோடைய 14வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 14வது அதிகாரம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருங்க நான் சொல்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவர் இது இடப்பட்ட நாளில் கூட கொடுத்தீங்களே, இந்த கடைசி நாள் இல்லையா, இந்த பண்டிகையின் கடைசி நாள், பிள்ளைங்க கலந்து கொள்ளாத பிள்ளைங்க இருப்பாங்க, கலந்து கொண்ட பிள்ளைங்க இருப்பாங்க, முழு 21 நாளும் கலந்து கொண்ட பிள்ளைங்க இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த வார்த்தையை கொடுப்பீங்கன்னு கேட்டப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லை தானியேலை போல, அல்லேலூயா, தானியேலை நீ நினைவு கூறு, அவனுக்கு கர்த்தருடைய மகிமை விளங்கிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வண்ணமான வசனத்தை நீங்கள் ஆதாரமாக வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார், நீங்கள் சும்மா இருங்க. அல்லேலூயா. சும்மா இருந்தால் கை கட்டிட்டு இருந்துடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமாம், ஆண்டவரை தூசி பாடிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் பொல்லாதவைகளை கூட போராடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனோடு போராடுறீங்க, சத்துருவோடு போராடுறீங்க. நீங்கள் சும்மா இருந்த ஆண்டவரை மட்டும் தொழுது கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஆமென். கர்த்தர் ஆமென் யுத்த பரிகாரியாய், யுத்த பரிகாரியாய், யுத்த பரிகாரியாய், யுத்த பரிகாரியாய் இந்த கடைசி ஆமென், இந்த கடைசி பண்டிகை நாள், இந்த கடைசி பண்டிகை நாள் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆமென், கர்த்தர் சொல்லுகிற சத்தத்தை கேட்டவனாக, அதை வாஞ்சித்து பெற்றவனாக, அதை ஏற்று பெற்றவனாக, ஆமென், இடத்துல வந்து சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தர் உனக்காக 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 யுத்தப்படுகிற ஆண்டவர், யுத்தப்படுகிற ஆண்டவர். குறைவான யுத்தம் அல்ல, குறைவான யுத்தம் அல்ல, நிறைவான 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 யுத்தப்படுகிற ஆண்டவர். நீ சும்மா ஆமென் கர்த்தரை ஆமென் தொழுது கொள்ளுகிற மாத்திரம், ஆமென், இதோ இதோ பாரத்தை இறக்கி வைத்தவனாக தொழுது கொள்ளுகிற பாக்கியத்தை, வேலையை மட்டும் செய். கர்த்தர் யாவற்றையும் 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 நிறைவேற்றி தருகிற, முடித்து தருகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த. ஆமென். சேனைகளை கர்த்தர், அவரே சேனைகளை கர்த்தர், சேனைகளை கர்த்தர். ரக்கா சதியா சுலவரமா. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் யுத்த பரிகாரி, கர்த்தர் என் யுத்த பரிகாரி. அல்லேலூயா, அல்லேலூயா. உட்காரும் சோதரம். அல்லேலூயா. அப்போ இங்க கர்த்தர் சொல்லுகிறார், நான் யுத்தத்தை பண்றேன், நீ சும்மா இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி நாளிலிருந்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுறேன், நீ சும்மா இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வாக்கியம் சொல்லுகிறது போல, நான் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறேன், நீ சும்மா இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தில் அதிகமான காரியங்களை விவரித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் சோத்திரம் 15வது அதிகாரம், சோத்திரம் 1 கொரிந்தியர் ஆமி சோத்திரம் 15வது அதிகாரம் அதனுடைய 57வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமி சோத்திரம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிறவன். நல்ல ஸ்தோத்திர பலி சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு அவர் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் அண்டி சொத்தார் கல்லு, அவன் புறம்பே இருக்கிறவர்களா அல்ல, அவை சோத்திரம் கலந்து கொள்ளுகிற அவை ஜபங்களை கலந்து கொண்டு இன்றைக்கும் இந்த கடைசி நாளில் வந்திருக்கிறது ஏவ பிள்ளையே, ஆமென், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை அருளி செய்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதில் ஒரு அழகான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த ட்விஸ்ட் கடைசியில் விளங்கும். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்குறான்னு சொல்லும்போது நம்மளாம் திருப்தியாக இருக்கா, என் வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்க போகுது, திருப்தியாக இருக்கும். ஆனால் இதில் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் நம்ம ஆமை சோத்திரம் முந்தி உள்ள நாட்களை பார்க்கும் பொழுது, இந்த யாத்திராவும் 14 பார்க்கும் பொழுது கர்த்தர் பூரணமாக நடத்தி கொண்டே வருவார், யுத்தங்களை பண்ணி முடிப்பார் என்று சொல்லி தெளிவாய் பார்த்துட்டு போயிடுவோம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்தவைகளை இங்கே நமக்கு நினைப்பூட்டுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தானியேலுக்கு செய்தவைகளை அவன் இவ்வேளையில் இந்நாள் தொடங்கி கர்த்தர் நமக்கும் செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்க சட்டு திருப்பிக் கொள்ளுங்க. ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தர போறதெல்லாம் உண்மைதான். ரோமர் 8வது அதிகாரம் அதோடைய 37ஆம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுது. வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் அதோடைய 37வது வசனம். இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறலாரே எப்படி முற்றிலும் ஜெயம் எடுக்க போறதும் உண்மைதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பாஸ்டர் ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னார், அதனால ஜெயம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒன்றும் நினைக்க வேண்டாம். முற்றிலும் கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. இவ்விடமாக ஜெயத்தை தருகிற ஆண்டவர் நமக்கு முற்றிலுமாய் ஜெயம் தருகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் யுத்தம் பண்ணினால் குறைவோடு அல்ல, நிறைவோடு அவர் ஜெயத்தை தருகிற ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ சற்று வாசிப்போம், சற்று தானியேலுக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். தானியேல் 10வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியங்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட வாசியுங்கள். தானியேல் 10வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனமும் 13வது வசனமும். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். ஆனாலும் மிகாவேல் எனக்கு உதவியாயிருந்தான், ஆதலால் நான் அங்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நீங்க 10வது அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிக்கும்போ நாம 21 நாள் எப்படி காத்திருந்தோமோ அதே போல தானியேல் 21 நாள் காத்திருக்கிறான். அல்லேலூயா. நல்ல சுவிச்சமான ஆகாரங்களை புசியாது, இறைச்சியை புசியாது, மாம்சத்தை புசியாது அவ அழகா காத்திருக்கிறான். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா ஒரு மாற்றம் வர. அல்லேலூயா, அல்லேலூயா. மாற்றத்துக்காய் காத்திருக்கிறவனுக்கு கர்த்தருடைய பிரதான தூதன் 2 பேரை கர்த்தர் அனுப்புறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவன் நாமத்தை மகிமைப்படுத்து. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த 21 நாள் ஆமென் மாற்றத்திற்காய் காத்து வந்த தேவ பிள்ளையே, ஆமென் உனக்காக 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 கர்த்தர் 2 ஆமென் மகா பெரிய ஆமென் தூதரை ஆமென் தானியேலுக்கு கொடுத்தது போல ஆமென் இதோ மாற்றத்தை உருவாக்கும்படி, ஜெயத்தை கொடுக்கும்படி, ஜெயத்தை கொடுக்கும்படி, ஜெயம் எடுக்கும்படி இதோ ராபா ஷாதியா தரபாலா தியாத்ரா இதோ முதல் நாள் தொடங்கி சத்தம் கேட்கப்பட்டது என்று சொல்லி அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கடந்து வந்த தேவ தூதன் தானியேலுக்கு யுத்தம் செய்தது போல அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதோ பிரதான 2 தூதர்கள் ரக்கா ஷாதியா தரபா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆமென் இதிலே கலந்து கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு ஆமென் ஆமென் ஜெயத்தை கொடுக்கும்படி, யுத்தத்தை பண்ணும்படிக்கு ரக்கபலா ஷதாரியாத்ரா இதோ தானியேலை பார்த்து சொன்னார்கள். ஆமென் தேவதூதர்கள் சொன்னார்கள், நீ பயப்படாதே, 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 எழும்பி நில் என்று சொன்னதும் தானியேலுக்கு புது பலனை கர்த்தர் கொடுத்தது போல இந்த வேளையில் கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன் நல்ல கரங்களை தட்டி ரபலாக சதியாத்ரா ஆமென் 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 ஆமென். சகல சத்துருவின் தந்திர ஆயுதங்களை நிர்மூலமாகும்படி நீ தனித்து அல்ல தேவனுடைய தூதர்களை கொண்டு ரக்கா சதா ரபா லபா பெட்டிகள் 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 இப்பொழுது உனக்கா வைக்கப்படுகிற ஏற்பாடு செய்யப்படுகிற ஆமென் அருளி செய்யப்படுகிற ஆமென் ஆமென் தூதர்கள் பெட்டிகள் 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 கம்பீர சதமா ஆமென் 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 பெட்டிகள் 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 உன் சபம் கேட்கப்பட்டது உன் சத்தம் கேட்கப்பட்டது அருமையான தேவனுடைய பிள்ளையே,
கேட்கப்பட்டது. நல்ல கரங்களை தட்டி ரக்க ஷபரபலபரப யத்ரா ரக்கபலப ஷலபலப. ஆமென், ஆமென். அங்கே வாசிக்கும் பொழுது, தானியேல் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, இதோ 2 தூதர்களை கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிரதான தூதனும் மிகாவேல் தூதனும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு அனுப்பினாரு? சத்தம் கேட்கப்பட்டவனுக்கு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய பேர் என்னது? சத்தம் கேட்கப்பட்டவனா? சகோதரர்கள் சொல்லுங்க, உங்கள் பேர் என்னது? சத்தம் கேட்கப்பட்டவன். அல்லேலூயா. சொல்லுங்களேன், சத்தம். பாஸ்டர் நாங்கள் கலந்து கொள்ள, இன்னைக்கு கலந்து கொள்றிய சொல்லுங்க, சத்தம் கேட்கப்பட்டவன். சகோதரிகள் சொல்லுங்க, சத்தம் கேட்கப்பட்டவன், சத்தம் கேட்கப்பட்டவன், சத்தம் கேட்கப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பிரதானமான தூதன் வந்து தானியேலை பார்த்து சொல்ல, வா சத்தம் கேட்கப்பட்டது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 1ஆம் நாளிலிருந்து சத்தம் கேட்கப்பட்ட என்று சொல்லி ஆண்டவர் உரைத்து கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்து. நீ ஒருவேளை நினைக்கலாம், அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் வந்து என் சத்தம் கர்த்தரிலே கேட்கப்பட்டுச்சா, என் சத்தம் ஆண்டவருக்கு தெரியுமா என்று சொல்லி நீ கேட்கலாம். ஆண்டவருக்கு மறு உத்தரவு தருகிறார். நீ கூப்பிட்ட முதல் நாளிலிருந்து உன் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 10வது அதிகாரத்தை நீங்கள் ஒன்றை வீட்டில் போய் வாசிங்க. அவைகளை நான் விவரிக்க முடியல. அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த ஆரம்பிக்கப்பட்ட அந்த 21 வாரம் என்று சொல்லப்படாத 21 நாள் அந்த ஜபம், காத்திருக்கிற ஜபத்தில் அவன் சங்கீதக்காரன் சோதரம், சங்கீதக்காரன் தாவீது, அவன் ஜபிக்கிற தாவீது, காத்திருக்கிற தாவீது பார்க்கிற என்னெல்லாம் தெரியுமா? அவன் மின்னலை போல பிரகாசித்த முகம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல பார்க்கிற அழகான வஸ்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அடுத்து வாசிக்கும் பொழுது அவன் எரிகிற அக்னியை போல கண்கள். ஆமென், ஸ்தோத்திரம். இன்னும் கைகளும் கால்களும் வெண்கல போன்ற கைகளும் கால்களையும் அவன் பார்க்கிறான். அவன் ஆமென், ஸ்தோத்திரம், அவன் தாங்க முடியாத பெரும் சத்தத்தை கேட்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கேட்க 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 சத்தத்தை கேட்க கேட்க பார்க்க பார்க்க அவன் சொல்லுறான், ஆண்டவரே என்னால் இவைகளை இனி என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, நான் சோர்ந்து போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் அவன் கால்கள் தள்ளாடிட்டான். அல்லேலூயா. தரிசனத்தை பார்க்க 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 என்ன செய்ய, கால்கள் தள்ளாடிட்டு அப்போதான் கர்த்தருடைய சத்தம் உண்டாயிட்டு, நீ பயப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எழுந்து நில் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுறான், நான் அப்படியே பயத்தோட எழும்பி நின்றுட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போல இந்த 21 நாளளவும் தரிசனங்களை பார்த்து மகிமைகளை பார்த்து அவை சோத்ரா ஆமென் பலவீனம் என்று சொல்ல வேண்டிய அளவுக்கு, கால்கள் நடுங்கி போக வேண்டிய அளவுக்கு, பலன் குண்டி போக என்று சொல்ல வேண்டிய அளவுக்கு ஆமென் தரிசனங்களை பார்த்த தேவ பிள்ளையே ஓ சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஷா நான் இடைநாள் தான் வந்தேன்னா இடைநாள்லேருந்து கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. ஆரம்பத்துலேருந்து வந்தேன்னா நீ ஆரம்பித்த முதல் நாளிலே உன் சத்தம் காதுகளுக்கு, ஆண்டோடைய காதுகளுக்கு எட்டிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. காதுகளை எட்டினா ஆண்டவர் தான் சொல்லுறார், நீ என்ன செய்யாத, யுத்தம் பண்ண போகாத, நான் உனக்காக யுத்தம் பண்ண போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உடனே கேட்கலாம், பாஸ்டர் எப்படி ஆண்டவர் யுத்தம் பண்ணார்? ஆண்டவர் சும்மா ஒன்னவர்ல ஒரு பிரதான தூதனையும் மிகாவேல் தூதனையும் அனுப்பி வழியை சபையாக்கி தான் யுத்தம் பண்ண போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்து. ஆமென். கர்த்தருடைய திட்டங்களையும் எண்ணங்களையும் யோசனைகளையும் அறிந்து கொள்ள முடியாது. அவர் செய்கிற நன்மை ஒரு கண் காண்பதும் இல்லை, ஒரு காது கேட்பதும் இல்லை. ஒருவேளை நீ நினைக்கலாம், எப்படி ஜெயிக்க போகிற, எப்படி செய்ய போகிறார்,
எப்படி கர்த்தர் பண்ணுவார்? உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இதோ பிரதானமான 2 தூதர்களை அனுப்பி வழியை சமயாக்கி இதோ யுத்தத்தை ஜெயமாக முடிக்க பண்ணுகிற ஆண்டவர். ஏன்னு சொன்னால் தானியேலின் சத்தத்தை கேட்டது போல உன் சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணி மாறுதல்களை மாற்றங்களை கர்த்தர் உருவாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சற்று ஆமென் வாசிக்கும் பொழுது 16, 17 வசனத்தை வாசிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். 10 தானியேல் 10, 16, 17 வாசிங்க. ஒருவன் என் உதடுகளை தொட்டான், உடனே என் நாவை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவரை நோக்கி, என் ஆண்டவனே, தரிசனத்தினால என்ன புரண்டுச்சான்? சத்தமா சொல்லுங்களேன். என்ன மூக்கா? முட்டு புரண்ட. தரிசனம் பார்த்து பார்த்து முட்டு புரண்டு போச்சு. பலனற்று போன ஆகையா அந்த ஆண்டவனுடைய அடிய, ஆண்டவரே எனக்கு முட்டெல்லாம் தளர்ந்து போகுது, இனி இருக்கதான் செய்யணும், இனி மீண்டும் எப்படி நான் உன்னோட பேசுவேன். அல்லேலூயா. தானியேல் கேட்குறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ ஆமை சோதரி, என்னால் ஜபிக்க முடியாதனால கடந்து வரல சொல்லுங்க தேவப்பிள்ளை. தானியேல் கேட்குறான், ஆண்டவரே என் முட்டெல்லாம் தளர்ந்து போகுது, தரிசனம் பார்த்து பார்த்து என் முட்டெல்லாம் தளர்ந்து போகுது, நான் வேதனை படுகிறேன், நான் பலவீனப்படு, இனி அதுக்கடுத்து எப்படி நான் துதிக்க? அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. எனக்கு பலம், ஓப்பனாக சொல்கிறேன் ஆண்டவர், எனக்கு பலனே இல்லை. அல்லேலூயா. என்னில் ஒன்று மேலே தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது மனுஷனுமா இருக்க ஆமென் ஸ்தோத்திர தூதரானவன் சொல்லுறான், திரும்ப என்ன தொட்டு என்னை சிடப்படுத்தி, அவன் பிரியமான புருஷன சகோதர சகோதரியே பயப்படாத, உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னது அவனுக்கு புதிய பலன் கிடைத்ததுன்னு சொல்லுகிற ஆமென். அருமையானது. எப்படி எப்படி விசுவாசிக்கிறேன்னு சொன்னா எழும்பி முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் அவன் உனக்கு முன்பதாக இடைப்பட்டு கொண்டிருக்கிற அவன் தேவ சாயலுக்கு முன்பதாக சொல்லு, ஆண்டவர் எனக்கு பலம் இல்லை, பலம் இல்லை, பலம் இல்லை என்று சொல்லும் பொழுதெல்லாம் அவன் பலத்தினால் இடை கட்டின ஆண்டவர் இந்த வேளையில உன்னை தொட்டு 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 அவன் அவர் சொல்லுவார், அவர் சொல்லுவார், அவர் சொல்லுவார், பயப்படாது, 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 மனுபுத்திரரே, பிரியமான தேவ பிள்ளையே, பயப்படாது, 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 உனக்கு சமாதானம் உண்டாக. திணன்கள், 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 திணன்கள். இப்படி ஆண்டவர் இடைப்படும் பொழுது கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, பெட்கள், 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 புதிய பலன், புதிய பலன், புதிய பலன், புதிய பலன், புதிய பலன், புதிய பலன். டச், டச், வல்லமை, 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 வல்லமை. ஆமென், 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 ஆமென். ரஷதரா வல்லமை. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன். பயப்படாத, 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 நன்மைகளை புறம்படிக்கு. ஓ ராகசதரவ திறன்கள், திறன்கள், திறன்கள். தேவ பிள்ளையே, திறன்கள், 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 திறன்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். திறன்கள், திறன்கள், திறன்கள். மறுபு திறனே அவன் சகோதர சகோதரியே, திறன்கள், 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 திறன்கள். ஆமென். கர்த்தர் உன்னை ஒருபோது கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை ஒருபோது கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை ஒருபோது கைவிட மாட்டார். இதோ தானியேல் கேட்குற, ஆண்டவர் என் முட்டியெல்லாம் உருண்டு போயிடுச்சு, எனக்கு பலம் இல்லை, இது எனக்கு உங்களோட பேசணும் ஆசையாக இருக்கு, ஆனால் பலம் இல்லைன்னு சொல்லும்போது நீ அப்படி சொல்லாத ஆமென் என்று சொல்லி ஆமென் தொட்டு சுகமாக்கின ஆண்டவர் இந்த வேளையில் ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையை, எதிர்பார்ப்புகளோடு இல்லை எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்திருக்கிற தேவ பிள்ளையை ஆமென், கர்த்தருனை தொடும்படிக்கு, கர்த்தருனை தொடும்படிக்கு, கர்த்தருனை தொடும்படிக்கு. ஓரா காஷாதி யாத்ரா பரியா துலாபரா பௌஷதரா. ஆமென், ஆமென். மின்னலை போல, மின்னலை போல. ஓ கர்த்தருடைய வல்லமை,
வல்லமை வல்லமை தாங்க முடியாது தாங்க முடியாது தாங்க முடியாது தாங்க முடியாது தாங்க முடியாது தாங்க முடியாது தேவ வல்லமை பெட்டிகள் 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 விட்டுகள் 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 உன்னை கர்த்தர் நேசிக்கிறார் 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 நேசிக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். உன்னை தொடுகிற ஆமென் கர்த்தருடைய கரம், ஆமென் கர்த்தருடைய கரம், ஆடி பாய்ந்த கர்த்தருடைய கரம், ஆமென் 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 ஆமென். நிரப்புகிற 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 ஒரு ஆகாஷாத ரத ரப ரப ஆமென் நிகாஷாத ரப ரப ஆமென். இவனமாய் தானியேல்ல வாசி உட்காருங்க. தானியேல்ல வாசிக்கும் பொழுது தேவனுடைய பலத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தானியேல் திடன் கொண்டு எழும்பினதுக்கு அப்புறம் தேவதூதன் சொன்னான், நான் வந்ததுடைய காரணம் என்னன்னு தெரியுமா? அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு இந்த கடைசி நாள் ஆமென் சோத்திரம், உன்னை கர்த்தர் பலப்படுத்துறது ஏன்னு தெரியுமா? வேத வசனத்தை வாசி 20வது வசனம். அப்பொழுது அவன் தூதன் சொல்லுகிறான், நான் உன்னிடத்தில் வந்த காரணம் என்னன்னு தெரியுமா? அபியான தேவனுடைய பிள்ளைய உனக்காக நான் யுத்தம் பண்ணுகிறேன் செய்து யுத்தம் பண்ணுகிறேன், நீ சும்மா இருன்னு சொல்லுகிற காரணம் என்னன்னு தெரியுமா? 2 தூதர்களை உனக்கு அனுப்பி தருகிறேன் சொன்ன காரணம் என்னன்னு தெரியுமா? வாசி காரணத்தை இப்போது அல்லேலூயா. நான் ஏன் தெரியுமா வரேன்? ஏன் தெரியுமா யுத்தம் பண்ணுறேன்? நான் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது உன்னை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி இன்னொருத்தன் வருவான். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ இந்த ட்விஸ்ட் புரியுதா? யாவற்றையும் சம்பவமாக முடித்து தருகிற ஆண்டவர். அல்லேலூயா. யுத்தத்தை ஜெயமாக நிறைவேற்றி தருகிற ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், 2 தூதனை கொண்டு அனுப்பி நான் யுத்தம் பண்ண போகிறேன் சொன்னுடைய காரணம், நான் ஒரு எதிரியாளியை ஜெயிக்க போகும் பொழுது இன்னொரு எதிராளி கடந்து வருவான். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் பயப்படக்கூடாது. இன்னொரு எதிராளி வந்தாலும் இங்கே கர்த்தருடைய தூதனால் நம்ம கூட உண்டு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு பாடல் இருக்கல, எப்பக்கம் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டோ ஒடுங்கி நான் போவதில்லை, அப்பனின் மாவீர் சாய்ந்தண்டுமே, அப்பனின் மாவின் சாய்ந்தண்டுமே, எப்போது பாடிடுவே எப்போது பாடிடுவே எப்படி பாடுவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உனக்கு ஏன் 2 தூதரை கர்த்தர் அனுப்பி தாரானோ? சத்தத்தை கேட்டு ஏன் 2 தூதரை அனுப்பி தாரானா? ஒரு யுத்தத்தை சோதனை செய்ய கர்த்தர் செய்யும் பொழுது நீ மீண்டும் ஒன்றும் செய்யாமல் காத்திரு, மீண்டும் அநேகம் வரும். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த அநேகரை ஜெயிக்கும்படிக்கு உனக்கு கர்த்தர் தூதரை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ ஒன்றுமே செய்யாத. அல்லேலூயா. நீ துதி, நீ பாடு, கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ, துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதி எடுத்தா சத்தானோடு வா, முறமுறதா திரும்பி வருவா. துதி எடுத்தா சத்தான் ஆமே முறமுறதா திரும்பி வருவா. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி ஆமே மகிழ்ந்து பாடி எரிகோ. துதி எடுத்தா சத்தானோடு வா, முறமுறதா. அல்லேலூயா அல்லேலூயா
21 வசனத்தை வாசித்து முடிச்சிடும். வாசிங்க. சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவித்தது போல சத்திய வார்த்தையாய் நீங்கள் கண்டிருக்கிற யாத்திராகமம் 14:16 கண்டதாய் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதாய். வாசிங்க. உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோட கூட அவர்களுக்கு விரோதமாய் எப்படி பலம் கொள்ளுகிற வேறு ஒருவரை இல்லை என்று சொல்லப்பட்டது போல இங்கே ஏன் சொல்ல இவ்விடமான காரியம் ஏன் மறைமுகமாய் ரொம்ப வித்தியாசமா கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, யுத்தம் பண்ணும்படிக்கு அனுப்பப்பட்ட தேவதூதனை தவிர உன்னால கூட யுத்தம் பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்ட சத்திய எழுத்துக்களை சற்று நினைவு கொண்டு பார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண போகிறார், நீ சும்மா இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பக்கம் சத்ரு ஏறி வந்தால் அவன் நீ ஒன்றும் செய்யாத கர்த்தரை துதி பாடு. உனக்காக அனுப்பப்பட்டிருக்கிற தேவ தூதர்கள் யாவற்றையும் செய்து முடிக்கிறவர்களாக வழியை ஆயத்தப்படுகிற. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு எதிர்கொண்டு போக ஒன்னால முடியாது. அனுப்பப்பட்ட மகா பெரிய தூதனை தவிர அவன் அவர்களுக்கு எதிர்கொண்டு பலன் கண்டு போக முடியாது, முடியாது, முடியாது. நீ திடன்கள் 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 நல்ல கரங்களை தட்டி சபை எழுந்து அவன் முழங்கால் படியிட்டு இதோ சகல சத்துருவன் அவன் தடைக்கல்களுக்கு எதிராளியாய் இருக்கிற சகல சத்துருவின் கண்ணிகளுக்கு ஜெயம் எடுக்கும்படி வேதவசனம் திட்டமாய் சொல்லுகிறது. இதோ பிரதானமான தூதருக்கு மாத்திரம் எழுந்தருளி ஜெயம் கொட பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் கண்டு நீ சும்மா இரு. ஆமே, ஆமே. துதி, துதி, துதி. இந்த வேளையில துதி. ஆமே, துதிக்க, 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 துதிக்க. ஒரு ஆகாஷாதரவா. ஆமே, ஆமே. அனுப்பப்பட்ட தூதன், அனுப்பப்பட்ட தூதன், அனுப்பப்பட்ட தூதன் எதிராளியாய் இருக்கிற சத்ருவால அவனை ஜெயிக்க, 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 ஜெயிக்க. ஆமே, ரீகா சதா ரபா ரபா. ஆமே, 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 ஆமே. பெட்கள், 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 பெட்கள். ஆமே, சதா ரகா ரபா. ஓ, துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை ஓ மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்த சத்தானோடு வா முறுமுறுதா. ஓ துளுத்தா சத்தானோடு வா முறுமுறுதா திரும்பி வருவா. ஆடுகள் மேய்த்தவர் அரசனாய் மாறினான். ஆடுகள் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை ஆமென் மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து அவை தரிசனம் பார்க்கணும் வாஞ்சிக்கிறோமோ துதிங்க. அவை துதிங்க, துதிங்க, துதிங்க. தரிசனம் பார்க்கணும் சொல்லி ஆமென். கர்த்தாவே இந்த கடைசி நாள்ல நான் தரிசனம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற தேவ பிள்ளையே, ஒரு உள்ளத்தை கர்த்தர் காண்கிறார், ஒரு உள்ளத்தை கர்த்தர் காண்கிறார். ஆமென், 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 ஆமென். மகிமை, 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 மகிமை. பெட்கள், 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 பெட்கள். பிரதான தூதன், பிரதான தூதன் பாரு. ஆமென், ஆமென். உனக்காக, 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 உனக்காக அனுப்பப்பட்ட, அனுப்பப்பட்ட, அனுப்பப்பட்ட தூதன், தூதன். பெட்கள், 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 பெட்கள். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லால் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் ஆமே தேவனுக்கு கோடி கோடி. ஓ வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஓ வல்லால் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துனியோடு அவே அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துனியோடு புதித்துவே ஜெயம் கொடுக்கும் ஓ தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜா வல்லால் எல்லாம் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் ஜெயம் கொடுக்கும். ஆமே கோடி ஓ ஆமே
வாழ்வழிக்கும் இயேசு. ஆமே வல்லா. ஓ இயேசு ராஜா முன்னே சொல்கிறா, ஒசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா ஒசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஒசன்னா ஜெயமே, ஒசன்னா ஒசன்னா கே, ஒசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்று. அல்லேலூயா ஓ வெற்றி. அல்லேலூயா துதி மகிமை என்று. அல்லேலூயா. அவன் நல்ல கரலை தடி. அவன் ஒரு ஜெயத்தை தந்த ஆண்டவர், ஒரு ஜெய கிறிஸ்துவாய், ஓ ஜெய ஸ்தம்பமாய் எழும்பி வருகிறது. அவன் எழும்பி வருகிறது. ஓ சகல புயல்களுக்கு, சகல காற்றுகளுக்கு, சகல அலைகளுக்கு ஜெய ஸ்தம்பமான கிறிஸ்து இயேசு. ரகசத ரபல சுரியாத்ரா. ஆமென் ஆமென். சத்திய எழுத்துக்களாலே, ஓ வார்த்தைகளை தந்த ஆண்டவர், சத்திய எழுத்துக்களாலே வார்த்தையை தந்த ஆண்டவர். இதோ தானியேல் அல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளை நீ அல்ல, உனக்காக கொடுக்கப்பட்ட பிரான தூதன். ஓ அவர்களுக்கு எதிர்கொண்டு பலன் கொண்டு, 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 பலன் கொண்டு ஜெயத்தை அள்ளி செய்வான். எல்லாரும் எழுப்பி இருக்கலாமே ஆண்டவர் சமூகத்தில். எல்லாரும் எழுப்பி இருக்கலாமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பே. இயேசுவே உம்மை நான் துதிப்பே. எந்த வேளையிலோ இயேசுவே இயேசுவே ஓ துதிப்பே. எந்த ஆதியும் நீரே, ஆதியும் நீரே, ஓ என் ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் ஆமே அந்தமும் நீரே, ஜோதி. ஓ எந்த காலத்திலோ, எந்த காலத்திலோ, எந்த நே ஆமென் நன்றியால் உம்மை நான் இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பே. எந்த இயேசுவே இயேசுவே இயேசையா ஸ்தோத்திரா, இயேசையா ஸ்தோத்திரா, இயேசையா ஸ்தோத்திரா, இயேசையா இயேசையா ஸ்தோத்திரா, இயேசையா ஸ்தோத்திரா, இயேசையா. இந்த அற்பமும் புழுக்களை நினைவு கூர்ந்தீரே. இயேசையா ஆமென். இயேசையா ஸ்தோத்திரா, இயேசையா அல்லேலூயா ஆமென் அல்லே இயேசுயா அல்லே தேவ மகிமை